பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்கள் பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இந்த குரு பெயர்ச்சியானது 11/5/2025 முதல் 26/5/2026 வரை உள்ளது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் 3 பேருமா பேசுகிறோம். அப்போ இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு இப்போது ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த மிதுனத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார், அந்த ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பார்வையினுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ விரிவாக 11/5/2025 26/5/2026 வரலும் சற்றேறக்குறைய குரு பகவான் 360 நாள் இடம் மாறுறாரு. அவர் என்ன ராசிக்குலேருந்து என்ன ராசிக்கு இடம் மாறுறாரு அப்படின்னாக்க, மிருகசிருஷம் 2ஆம் பாதத்திலேருந்து மிருகசிருஷம் 3ஆம் பாதத்துக்கு மாறுறாரு. அடுத்தது அன்றைய தினத்தில் நம்ம எல்லாமே பலன் பார்க்குறது எல்லாமே கோல்சார பலன்கள் தான் பார்க்குறோம். இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்போது கோல்சார பலன்கள் பார்க்குறோம். அந்த காலகட்டங்களில் சந்திரன் நிற்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் நிற்கிறாரு. இப்போ இந்த காலகட்டங்களில் குருவுடைய பலன்கள், குருவுடைய பார்வை பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அதாவது குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே பார்த்தாலேயானால், குரு அப்படின்றவர் அதீத சுபர். ஜோதிட சாஸ்திரத்தில் குருவை மிகப்பெரிய சுபராக சொல்லியிருக்கும். அவர் பார்த்த இடமும் நிற்கும் இடம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர். எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒன்று சுபத்துவத்தை கொடுப்பார், இல்லைன்னா அவர் எந்த பலன்களும் கொடுக்காம தான் இருப்பார். அதனால் மிச்ச கிரகங்கள் மாதிரி அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே குருவுக்கு கிடையாது. இதை தவிர பார்த்தாலேயானால், எதுக்காக குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, குருன்றவர் தன காரகன். காரகத்தில் மிகவும் பிரசித்தியாக சொல்லக்கூடியது பணம். எது எடுத்தாலும் பணம் இல்லாமல் பணம் இல்லாததுக்கு இந்த உலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியதுனால, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியது. ஆனால் பொருளை அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். பொருளை செலவு பண்ணுறதுக்கு வேணால் சுக்கிரனோட ஆசீர்வாதம் இருக்கலாம். குரு பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர். அதனால் பார்த்தாலேயானால் பணத்திற்கு அவரே காரகத்துவம் பெறார். அதனால் தன காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு. சரி, அதை தவிர பார்த்தீர்களேயானால் குருவுக்கு இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. உங்களுடைய குலம் விருத்தி ஆகணும் அப்படின்னா குரு பகவான் மட்டுமே துணை. ஏன்னா குரு தான் புத்திர காரகன். ஒரு குலம் விருத்தி ஆகிறதுக்கும் உங்களுடைய வீட்டினுடைய செல்வங்கள் விருத்தி ஆகிறதுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் குரு ரொம்ப முக்கியமானவன்றதுனால தான் குரு பெயர்ச்சியும் சரி, உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய தன்மையும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. இப்போ குரு மாறினாக்க இரவோட இரவாகவே பலன் கிடைக்குமா, இல்லை எப்படி கிடைக்கும்? அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது இப்போ குரு மாறுதலை பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு மாற்றங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே மெதுவாக உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதை தவிர 11/5 அன்னைக்கு அவர் மாறுறார் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அன்னையிலிருந்தே உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் சேர்ந்தே தீரும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு இருக்கும் வீட்டை பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு போகிறார். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, குரு பகவான் எந்த ஒரு லக்னத்துக்கும் அவர் லக்னத்தில் பார்த்தாலும் சரி, அவர் லக்னத்தில் தனியாக இருந்தாலும் சரி, குரு இருக்கக்கூடிய லக்னத்தில் இருந்தாலும் சரி, 2 விஷயங்களும் பார்த்தீங்களேனால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுத்துடுறது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த நேர்மைத்தன்மை, அதாவது டிசிப்ளின்டு ஒர்க்கிங், இது எல்லாமே குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடியது. அதனால் அர்ச்சகராக இருக்கிறது, இந்த எஜுகேஷன் அதாவது படிப்பு சம்பந்தமாக ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்கள், அதை தவிர தங்க விற்பனை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களேனால் குரு மிகவும் முக்கியமான ஒருத்தர். குரு சொல்லி கொடுக்கறது, சொல்லி வைப்பதும் சொல்லி கொடுப்பதும், இது ரெண்டுமே அவருடைய தொழிலாக போகிறது.
அதுதான் குருத்துவ தொழில்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ வந்து குரு பார்வைன்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த குரு பார்வையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயா, குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது 5, 7, 9 அப்படிங்கிறதுல வந்து எல்லா கிரகங்களுக்குமே 7ஆம் பார்வை இருக்கிறது. ஆனால் 5, 9ங்கிற பார்வை வேறு எந்த கிரகத்துக்குமே இல்லாத செயல்பாடு. அப்போது இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ மிதுன ராசிக்கு போகிறதுனால 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம், அதுக்கப்புறம் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு, அதுக்கப்புறம் கும்பம், இந்த 3 ராசியும் வந்து மிதுனத்திலிருந்து அவர் உட்காந்து பார்க்குறாரு. இதுதான் சொல்ல வரீங்க? ஆமாம். அப்படி பார்க்கறதுனால அவங்கவுங்களுடைய ராசிக்கு பார்க்குற போது அது வெவ்வேறு இடங்களாக வரும். அந்த வெவ்வேறு இடங்களாக வர்றதுனால அந்த வெவ்வேறு இடத்துக்கு உண்டான பலன்களை அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். ஐயா, இப்போ அந்த பாவங்களை வலுப்படுத்துவாருன்றீங்களா? கண்டிப்பாக பாவத்தை உட்கார்ந்து இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் பாவத்தை வலுப்படுத்துவார். அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணுமா ஐயா? எப்படி பார்க்கணும்? ஆமாம், ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும். அந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது அவருடைய 5ஆம் பார்வை எத்தனாம் இடமா வருதுன்னு பார்த்தோம்னா தான் அந்த இடத்துக்கு உண்டான பலன்களை வந்து அவர் அதிகமாக செய்வார். அவர் நின்ன இடத்தை வலுப்படுத்துவாரா, பார்க்குற இடத்தை வலுப்படுத்துவாரா? ரெண்டையுமே. பார்த்த இடத்துக்கு பலன் அதிகம், ஆனால் நின்ன இடத்துக்கு பலன் குறைவுன்னு சொல்ல முடியாது. அது வந்து அவரோட தனித்த அந்தணனா இல்லாமல் அவர் வந்து வேறு யாரோடையாவது சேரும்போது அதிகமான நற்பலனையும் செய்யக்கூடியவராக மாறிடுவார். ஐயா, அருமையாக சொன்னீங்க ஐயா. அதாவது இருக்கிற இடத்தையும் வந்து அதீதமாக சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் நல்லபடியாக பண்ணுவார். இதில் அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தனித்த அந்தணனாக இருக்கிறத விட அவரோட இன்னொரு கிரகம் சேரும்போது அவருடைய பலம் கூடுதலாகுது. சரி சரி. அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இது இப்போ 5ஆவது பார்வைன்னு சொல்கிறோம். இந்த 5ஆவது பார்வையில் என்னையா வருது, என்னென்ன, அதாவது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வருது? நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம். எப்பொழுதுமே நமக்கு ஒரு நற்பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நாம் பேங்கில் போட்டோம்னா நம்ம குழந்தைங்க அனுபவிக்கும். அதே போல் நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன நல்லது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அதை தவிர பார்த்தோம்னாக்க குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு குலதெய்வம் என்ன அறிகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படின்னா அவங்களுடைய 5ஆம் பாவம் எப்படி இருக்குது, 5ஆம் பாவாதிபதி எப்படி இருக்காரு, 5ஆம் பாவாதிபதி என்ன நட்சத்திரம் வாங்கி இருக்கிறாரு, இதை வச்சும் குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம். ஒரு சில பேருக்கு குலதெய்வம் போகிறதுக்கு தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்கள் குரு பார்க்கும்போது விலகும். அதாவது ஜனன குரு இல்லை, கோல்சார குரு பார்க்கும்பொழுது விலகக்கூடிய தன்மைகளும் உண்டு. அப்போ இந்த 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். ரொம்ப நாளாக கல்யாணமாகி திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவரே புத்திர காரனாக போயிட்டார். ஐயா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டியா, ஒரு சில ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல தனித்து விடப்பட்ட கேது இருப்பார். அவங்க நாம் என்ன சொல்லுவோம்னாக்கா புத்திர பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கோச்சார குரு பார்த்தா கிடைக்க வாய்ப்பு உண்டா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? நல்லா சொல்லலாம். அதாவது ஜனனகால ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல கேது இருந்து ஜனனகால ஜாதகத்திலேயே குரு வந்து அந்த கேதுவை பார்த்துட்டாலே கண்டிப்பாக குழந்தை கிடச்சிரும். அதே மாதிரி தான் இந்த கோச்சார குருவும் அந்த கேதுவை 5ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்த்துட்டா அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய முயற்சிகள் இதுக்காக இருக்குமே. ஆனால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னாலும் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன். வாஸ்தவம் தான். இப்போ நம்ம எல்லாம் குழந்தைக்கு போயிட்டோம். இப்போது கல்யாணத்துக்கு குரு பார்வை முக்கியம்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாக ஐயா. அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குரு பலம்னு சொல்லுவோம். அப்போ இந்த குரு பலம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுடைய ராசிக்கு இந்த குரு 2ஆம் இடத்தையோ 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடங்களை பார்க்கிற போது குரு பலம்னு சொல்லுவாங்க. அந்த குரு பலம் இருக்கிற போது உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய ஜாதக பிரகாரம் 7ஆம் இடத்துக்கு பார்க்கிற கிரகங்களோ இல்லைன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய புத்திகளோ திசைகளோ நடக்கிற காலத்தில் திருமணம் கூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஐயா, இதில் சனி தொடர்பும் வரணும்னு சொல்கிறாங்களே? கண்டிப்பாக அதுவும் சனி தொடர்பும். ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திசை நடந்துகிட்ருக்கலாம், இல்லைன்னா புத்தி நடந்துகிட்ருக்கலாம்.
அப்போது அதில் சனி திசையோ சனியினுடைய புத்தியோ சனியினுடைய அந்தரங்களோ வரலாம். இல்லைன்னா 7.5 நாட்டு சனியோ அர்த்தாஷ்டம சனியோ அஷ்டமத்து சனியோ நடைபெறலாம். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே போல் சுக்கிரனுடைய தொடர்பு வந்தாக்களும் திருமணம் நடைபெறத்துக்கு அந்த 7ஆம் அதிபதியில் தொடர்பு உண்டாலும் அது உண்டுன்றாங்களே, அது உண்மையாக? கண்டிப்பாக 7ஆம் இடத்து அதிபதியோட சுக்கிரன் சம்மந்தப்படுற போதும் கண்டிப்பாக திருமணம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஐயா, அருமையாக சொன்னீங்க. அதாவது 5ஆம் பார்வை 7ஆம் பார்வையை பற்றி நல்ல விளக்கமாக சொன்னீங்க. இப்போ 9ஆம் பார்வையை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். அதாவது 9ஆம் பார்வைன்னு எடுக்கும்பொழுது பார்த்தேன், ஆனால் அது வந்து பாக்கியஸ்தானம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியே குரு பகவான் தான். ஏன்னா தனுசு வந்து குரு பகவானுடைய வீடு. இதனால் பார்த்தேனால் உங்களுக்கு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய செல்வம், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான பேறுகளும் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கணும். குருவினுடைய பார்வை இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, வெளிநாடு அதாவது ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு வாக்கியமே இருக்குது. 9ஆம் இடத்த குரு பார்த்தாலோ இருந்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்களேனால் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியம்னு சொல்லுவாங்க. பாக்கியம்னா என்ன? ஒரு விஷயத்தை அந்தந்த வயசில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்குதே, ஆனால் அதுதான் பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி ஐயா, இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டோம். குருவினுடைய பார்வையை சொல்லிட்டோம், குருவினுடைய வாழ்வுதல்களை சொல்லிட்டோம். குருவுக்குன்னு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம்? அதாவது குருவுக்கு மிகவும் எளிய பரிகாரம்ன்றது வந்து தியானம். அதை தவிர அவருடைய குருவினுடைய காயத்ரி மந்திரம். குருவினுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு எளிய மந்திரம். ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதும், இந்த குரு பெயர்ச்சி அடுத்த குரு பெயர்ச்சி வரலும் டெய்லி சொல்கிறது. அது தவிர வியாழக்கிழமை குரு ஹோரை காலை சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு ஹோரை. அந்த குரு ஹோரையில் நீங்கள் இதை சொன்னீங்களே, ஏன்னால் தூங்கி எழுந்திரிச்சு உங்களுடைய காலை கடனை முடிச்சுட்டு கண்டிப்பாக குளிச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், குருவால் வரக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கும்? ஏற்கனவே சொன்னோம், தனக்காரகன்னு சொன்னதுனால பைசாவுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு. உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா, இல்லைன்னா கடனை அதிகமாக வாங்க வைப்பார், இல்லை கடன் மூலியமாக பிரச்சனை வரும். புத்திரக்காரகன் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும். இல்லைன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அந்த இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறவாளுக்கு அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு. ஸோ இதை தவிர இந்த காயத்ரி மந்திரம் தவிர வேறு என்னென்ன எளிய? நம்மளுடைய இந்து சமயத்தில் அவங்கவுங்க பிறப்புக்கு அடிப்படையில் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க, சமய குருமார்கள் இருப்பாங்க. அப்போ அந்த சமய குருமார்களை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டு தொழுதுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சரி, இதை தவிர மடாதிபதிகள், அதே போல் சமய குருமார்கள், இதை தவிர படிக்கிற குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, அதே போல் சுவாமிக்கு பொறுத்தளவுக்கு மாலைகள், அதுவும் வெள்ளை தொடர்புடையது, மஞ்சள் தொடர்புடைய மாலைகள், அதே போல் குரு காயத்ரி நீங்கள் சொன்னீங்க, குரு காயத்ரி சொல்லலாம். குரு பகவானை வணங்குறது, குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு வாரம் வியாழக்கிழமை வியாழன் ஹோரையில் ஒரு 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை, அதாவது வெள்ளை கொண்டக்கடலை மாலை போடலாம். அதே போல் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வெள்ளை கொண்டக்கடலை சுண்டலை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை பக்தர்கள் விநியோகிக்கும் போது வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த எளிமையான பரிகாரங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக இந்த குருவுடைய தாக்கம் கூடும். குருவுடைய ஆதிக்கம் வந்துருச்சு, நம்மளுடைய மத குருமார்களுடைய அருளாசி கிடைச்சிடுச்சு அப்படின்னாலே தொடர் முன்னேற்றம் இருக்குமா? தொடர் முன்னேற்றம் இருக்கும். ஐயா, இவங்க 9ஆம் பாவம் சொன்னாங்க, இந்த 9ஆம் பாவம் வந்து உயர்கல்விக்குன்னு சொல்லலாமா ஐயா? கண்டிப்பாக உயர்கல்விக்குன்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தை குரு பார்க்குற போது உயர்கல்விகள் வந்து அவங்களால நல்லா படிக்க முடியும். அதே நேரத்தில் அவங்களுடைய ஜாதகத்திலையும் அவங்களுடைய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த 9 குரு பார்க்குற போது அந்நிய தேசமே போய் ஐயா படிக்க முடியும்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அவரே வந்து காரகத்துவத்தில் 12க்கும் உடையவர். அதனால் வந்து கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஐயா, இந்த உயர்கல்வின்னு வரும்போது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்கிறோம்ல, நீட்டு, ஐஐடி, ஜேஇஇ, அரசு தொடர்புடைய வேலை, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, இது எழுதுகிறவங்களுக்கும் குரு ஒரு அருள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது கண்டிப்பாக இருக்கு ஐயா.
கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம் அப்படின்னு சொன்னோம், பாக்கியஸ்தானம் அப்படின்னு. அப்போ பாக்கியம், அப்போ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய காலம். அப்போ 9ஆம் இடத்தையே குரு பார்த்தாலும் 9ஆம் இடத்திலே குரு இருந்தாலும் அந்த பாக்கியங்கள் வந்து நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதாவது 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தந்தை வழி முப்பாட்டனார் அவங்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய அது எல்லாத்தையுமே எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வலுப்பெற்று போச்சுன்னா அவர்கள் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும், எந்த ஒரு விஷயத்திலையும் தடைகள் இல்லாமல் இருக்கும். சரி ஐயா, இப்போ நம்ம வந்து குரு பெயர்ச்சியினுடைய முதல் கட்டம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு ராசியாக நம்ம வந்து குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இப்போ ஒன்றா பார்க்கலாம். மிதுன ராசி, அதாவது மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்ன உடனேவே ஐயா ஏதாவது நல்லது சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, எல்லா பெயர்ச்சியும் எங்களுக்கு மட்டும்தான் ஆகுதா, எல்லாம் நல்லது நடக்குமா நடக்காதா அந்த அளவில் உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷ காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்கள், அதுவும் பார்த்தோம்னா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரங்க, 9 பாதம் இருக்கிறவங்க பார்த்தீங்களே, ஏனால் இவ எல்லாருக்குமே வந்து பிரச்சனை. ஒன்று பண பிரச்சனை, தொழிலில் முடை, எந்த எடுத்தாலும் தடை, வெளிநாடு போகணுன்னு பார்க்குறதுல அடி, அதை தவிர பணம் வராமல் இருந்தது, உடல் நலத்தில் பின்னடைவு, எல்லா விஷயங்களும் போட்டு உங்களை பிசிஞ்சு எடுத்து குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம். என்ன மாற்றம் அப்படின்னா, குரு உங்களுடைய ராசிக்கு வரார். என்ன சார் இது ஜென்ம குரு வனத்திலேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களே என்ன சார் இது அப்படின்னா, குரு பகவான் இருக்கும் இடத்தை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். எப்பொழுதுமே உடல் நிலையில் நல்ல ஏற்றம், ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டம், தீர்க்க சிந்தனைகள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங்னு சொல்லுவாங்க. ஒரு 5 வருஷம் கழித்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத இன்னையிலிருந்தே வழியாக போட்டு அதுக்கேற்ற மாதிரி செலவுகள்லாம் வச்சு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் 7ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் பார்க்கறதுனால திருமணம் நிச்சயமாக இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கும்போது திருமண தடைன்றது ஒரு பெரிய தொல்லையாக இருந்தது. ஏதாவது வயசு ஏறிண்டே போகிறது, கல்யாணம் ஆகலையேன்னு ரொம்ப பதட்டமாக இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு பெரிய விடிவு காலம். கண்டிப்பாக திருமண தடை நீங்கி திருமணம் ஆகக்கூடிய காலம் 2026 மே மாதத்துக்குள்ளே திருமணமாகி குடும்பஸ்தன் ஆகிடுவீங்க, கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்போது குருவினுடைய பார்வை என்னென்ன ஏற்றங்களை கொடுக்கும்? ஐயா குருவினோட பார்வைன்னு சொல்கிறோம் இல்லையா, 5, 7, 9, இதில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வை என்ன ஒரு பெரிய மாறுதல்களை கொடுக்கும். அதை தவிர இவ்வளவு நாளாக வந்து எங்களுக்கு கஷ்டப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பண வருமானம், ஏன்னா தனக்காரகனே அவர் ஏதாவது பணத்தை கொடுப்பாரா, இவராவது கொடுப்பாரா, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயா நீங்களே அருமையாக சொல்லிட்டீங்க. திருமணம் தடை ஆகிடுச்சு, அப்போ திருமணம் ஆகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது என்ன? குழந்தை பாக்கியம், சந்தான பாக்கியம், வம்சம் விருத்தி. அவரே 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் புத்திரஸ்தானம். அப்போ புத்திரர்கள் கிடைக்காம இருந்து குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளார். அப்போ இந்த குழந்தையோட அழுகுரல் கேட்காதவங்கள்ட்ட எத்தனை கோடி பணம் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இந்த வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடியது இந்த குரு பெயர்ச்சி 11/5/2025 26/5/2026 உங்கள் வீட்டில் தொட்டிலில் குழந்தை போட தொட்டில் பாக்கியம், குழந்தை பாக்கியம் உண்டாகுமா? 100% மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டாகும். சரி, அது மட்டும்தானா? வேற ஏதாவது உண்டா? வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி, வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? 2 தான் எதிர்பார்ப்போம். 1 பதவி உயர்வு, 2வது பண வரவு. ஹைக்கு கிடைக்குமா? கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? 5ஆம் இடத்தை பார்த்துட்டாரு. புகழ் கிடைக்கும். புகழ் எப்படி கிடைக்கும்? பதவி உயர்வு மூலமாக புகழ் கிடைக்கும். அடுத்தது தனவரவு, வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது அவருடைய வீடே பார்க்குறாரு. தனக்காரனான குரு தனஸ்தானத்தையே பார்க்கறதுனால, தனக்கு பார்க்கறதுனால பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பார்ட்னர்னால் ஏமாற்றப்பட்ட காலகட்டங்கள் இருந்துச்சு. அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஓயும். தொட்ட இடமெல்லாம் பணம் கொட்டும். இதுவரை முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்த பார்ட்னருக்கு முரண்டுலேருந்து வெளியில் வந்து
உங்கள் கூட அனுகூலமாக இருந்து நீங்களும் சம்பாதிக்கலாம், அவரும் சம்பாதிக்கலாம். சரி, இதே போல் ஐயா குருவுடைய 9ஆம் பார்வை சனி பகவானுடைய வீட்டில் உழுது, கூட அங்கே ராகுவும் இருக்கிறாரு. அப்போ அந்த சனி பகவானையும் ராகு பகவானையும் தனக்காரகனான புத்திரக்காரகனான குரு பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் ஐயா. கண்டிப்பாக. அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க, குரு 9ஆம் பார்வையாக சனியும் ராகுவையும் பார்க்குறாரு. அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க. குருவும் சனியும் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்போ 2 பேருமே என்னென்னு கேட்டால் தீய கிரகங்கள். அப்போ ஒரு தீய கிரகத்தோடு இன்னொரு தீய கிரகம் சேரும் பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறது மாதிரியா இப்போ இந்த 9ஆம் இடத்துல சனி ராகு ப்ளஸ் ஆகிடுறாங்க. சனி ஆட்சி பெறார், குரு பார்த்துருக்கார், ராகு சனியோடு சேர்றார். அப்போ சனியோடு சேர்ந்து சனியோடைய வீட்டில் இருக்கார். அப்போ ராகுனுடைய வேலை சனியினுடைய வேலையைத்தான் ராகு செய்யணும். அப்போ சனியும் அங்கே இருக்கார். அப்போ அபரிமிதமாக இவங்களுக்கு பொருளாதார ரீதியில் குருவும் பார்க்கறதுனால பொருளாதார ரீதியில் உயர்வை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு 10 குரு பகவான், 9 சனி பகவான். இப்போ 10 குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் முறையிலரையும் அபரிமிதமான லாபங்களை கொடுத்து நல்ல முறைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக அதிகமாக கிடைக்கும். தகப்பன் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பா. ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதியே 9ஆம் இடத்துல இருக்காரு. 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகத்தை கூட கொடுக்குறாரு. ஏன்னா 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சனியை வேற பார்க்குறாரு. அது பார்த்தீங்களேனால் இதாவது அவங்க குலத்தில் வரக்கூடிய அந்த குலதெய்வ கோவில்களுக்கு அவங்களே இதுவாக இருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்களேனால் அந்த தர்மகர்த்தாவாக இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு பெருமையும் அந்த பரிவட்டம் கட்டக்கூடிய யோகமும் அவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்களேனால் பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. பொது காரியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது என்ன சொல்கிறது, அதாவது குளம் வெட்டுறது, அதாவது கிணறு இது பண்ணி வைக்கிறது, பொதுவாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் செய்யக்கூடியது, இது எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷம் எடுத்து செஞ்சு அதன் மூலியமாக அவர்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரும். ஏன்னா 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அப்படியே போகிறது. சரியா, இப்போ இவ்வளவும் நல்லதாகவே சொல்லிட்டோம். இவங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமாக என்ன சிறு சிறு பிரச்சனை இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ குரு சனியை பார்க்குறாரு, அது குரு சண்டால யோகம்னு பேர். நீதித்துறை அதாப்பட்டது வக்கீல், ஜட்ஜு போன்றவங்களுக்கு ஒரு பக்கம் யோகம் இருக்கும், இன்னொரு பக்கம் அவயோகம் இருக்கும். இவங்க எடுக்கக்கூடிய முடிவு பொதுமக்களுக்கு பாதகமாகவும் இவங்களுக்கு பெயரும் புகழுக்கும் சாதகமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நாட்டில் சட்டம் ஒழுங்கு பேணப்படும். அப்போ நாட்டில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பேணப்படும்னாக்க அதனால் பாதிக்கப்படக்கூடியது பொதுமக்கள், தொழிலாளர்கள், இவங்களுக்கு பாதிப்பு வரும். தொழில்காரகன், ஜீவனக்காரகன் அப்படின்றது சனி பகவான். அவரை குரு பார்க்கறதுனால முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் சற்று பிணக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது சட்டம் ஒழுங்குனால தீர்க்கப்படும். ஆனால் குரு அப்படின்றது முதலாளி சொல்கிறது தன்னுடைய வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் நிர்வாக வளர்ச்சிக்கும் சொல்லுவார். ஆனால் அது கீழே உள்ளவங்களால தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு ஒரு போராட்டம் அது இதுன்னு ஆகி ஒரு ஷெட்யூல் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் சின்ன சின்ன பிணக்குகள் ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க தகப்பன் தொழிலை எடுத்து செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவானாக போயிடுறாரு, 9 கூடையவர். அப்போ சனி பகவானாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கல்கள் உண்டாகி லிட்டிகேஷன் ப்ராப்ளம் உண்டாகி தகப்பனோட தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ தகப்பன் கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்கியிருந்து வேற வழி இல்லாமல் எடுத்து பண்ண வேண்டிய நிலைமை, இல்லைன்னா தகப்பனுக்கு உடல் நலம் சற்று பின்னடைவு இருந்திருக்கும், அதனால இவங்க எடுத்து பண்ண வேண்டிய இந்த மாதிரி நிர்பந்தங்கள் வரும். நிர்பந்தங்கள் பொருளாதார நிர்பந்தங்கள் வரக்கூடியது, தகப்பனோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு எடுத்து செய்யறது. என்னன்னாக்க சனி பகவானா போனதுனால தகப்பனோட உடல் நல்ல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு அதன் மூலியமாக வேற வழி இல்லாமல்
அவங்க செய்கிற தொழிலை விட்டுட்டு தகப்பன் செய்கிற தொழில் உண்டு. அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன ஒன்று அதில் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாடு வாய்ப்புகள் நிறையா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் இந்த மதிப்புகளை இந்த பாதிப்புகளை தாங்கிக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனைகளை சந்தித்தாலும் நல்ல தீர்வு ஏற்படுமா? நல்ல தீர்வு ஏற்படும். ஐயா, நீங்கள் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சொல்ல வரீங்க? ஐயா, இப்போ நீங்கள் தகப்பனுடைய பாதிப்பு அதை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த குரு பார்க்கறதுனால அந்த தகப்பனுக்கு பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்ல? இல்லை, அதாவது குரு பார்க்கறதுனால, ஏன்னா இப்போ தானே குரு மாறுறாரு, அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு அதிகமாக போகாமல் இருக்கலாம். ஏற்பட்ட பிரச்சனைகள் இதற்கு அதாவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காரு அப்படின்னா ஃபர்தராக பிரச்சனை ஆகாமல் போகக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா குரு பார்க்கறதுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் சற்று கம்மியாகக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக இருக்கும். கூட ராகுவும் இருக்காரு இல்லையா, அதனால இருதய தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, இப்போது இந்த மாதிரியான கஷ்டங்களுக்கு எந்த விதமான கோவிலுக்கு போனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான நல்ல பிரீதியாக அமையும்? இந்த காலகட்டத்தில் எப்படி அவங்களுக்கு எளிய பரிகாரமாக இருக்கும்னு சொல்லுங்கள். இந்த தூத்துக்குடி மாவட்டம்னு ஆழ்வார் திருநகரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஆதிநாத பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலேயோ அல்லது உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லாமல் இருந்தால் கூட இந்த குருவும் உங்களுக்கு ஜென்ம குருவாக இருப்பதனால அங்கே போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு முறையாவது போய் வழிபட்டுட்டு வாங்க. நாங்கள் ஆரம்ப காலத்திலேயே முதல்ல இதில் பேசும்போதே முதல்லையே சொல்லியிருக்கிறோம், குருவுக்கு உண்டான பிரித்திகளையெல்லாம் பண்ணிக்கிறங்க, சொல்லிக்கிறங்க, அதுக்குண்டான பாடலையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு. அதுகளையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் தான தர்மங்கள், இந்த படிக்கிற குழந்தைகளுக்காகவும் தான தர்மங்கள், படிக்கிற புஸ்தகங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதோ இல்லைன்னா புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்குறதோ இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ம குருவாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து பொற்காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய நற்பலன்கள் கெடுபலன்களை ஒரு கன்க்ளூஷனாக சொல்லுங்களா? ஐயா, அற்புதமாக கேட்டீங்க. அதாவது கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிதுன ராசியை பொறுத்தவரை மிகவும் ஏற்றமான காலம். திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பேரு உண்டு, பாக்கியங்கள் பல உண்டு. தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கிற குழந்தைங்களுக்கு வெளிநாடு போய் மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னா கண்டிப்பாக படிக்க முடியும், படிக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு இவ்வளோ நாள் தடங்கள் இருந்தது, இப்போ திருமணம் நிச்சயமாக கைகூடும். பணவரவு, கண்டிப்பாக பணவரவு அதிகமாக இருக்கும். மன அழுத்தம் இருக்கும். ஏன்னா குரு ஜென்மத்தில் இருக்கிறதுனால மன அழுத்தம் கொஞ்சம் அதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேலை பளு அதிகமாக இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா போட்டிகள் அதிகமாக இருந்து தொழிலில் சாதிச்சு ஆக வேண்டியன்ற கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ஏரியாஸ் எல்லாம் நிச்சயமாக அப்படி இருக்கும். அதாவது அரசியல் சார்ந்த, அதை தவிர கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, அதுவும் ஆர்ட் டைரக்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் இன்னும் நல்லா பண்ணணும், அப்போ தான் பீப்புளை அட்ராக்ட் பண்ண முடியுன்ற கமிட்மெண்ட் வரும். அதனால் கொஞ்சம் தொழிலில் மிகவும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதாவது மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படும். குழந்தைகள் மூலியமாக நல்ல பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர தந்தையினுடைய உடல்நிலை இவ்வளோ நாள் பிரச்சனையில் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராகக்கூடிய வாய்ப்பும், தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும், தந்தையினுடைய தொழிலில் பின்னடைவு இருந்ததுன்னா அதை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். பொது காரியங்களில் ஈடுபட்டு அந்த பொது காரியங்கள் மூலியமாக நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அடையக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடுகள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.